ஆப்கி அதாலத்துல கிரிக்கெட் ஸ்டார் விராட் கோலி மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. இவருக்கு மூட நம்பிக்கைகள் அதிகமாயிருக்கு. விராட், இது உண்மைதானா? கிரிக்கெட் மைதானத்துல கையில நீங்க பிளாக் ரிஸ்ட் பேண்ட் போடுவீங்க எதிரிகளுக்கு சூன்யம் வைக்க? இல்லை சார், எனக்கு சூப்பர் பவர்லாம் நம்பிக்கை இல்லை. பிளாக் ரிஸ்ட் பேண்ட் எதுக்கு நான் போடுவேன்னா, நான் ஆரம்பத்துலேருந்தே போட்டுட்டு இருந்ததால ஒரு நாள் ப்ளூ ட்ரெஸ் இருக்கும், அப்போது நம்ம ஒயிட் போட முடியாது. எதனாலன்னா அது ஒயிட் பால்ன்றதுனால. டெஸ்ட் மேட்சஸில் டிஃப்ரெண்ட் பால், ரெட் பால்னா ஒயிட் பேண்ட் யூஸ் பண்ணுவேன். நான் அந்த அளவுக்குலாம் சூப்பர் ஸ்டிஷியஸ் இல்லை, ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தேன். ஆனால் அதனால கூட ப்ரெஷர் அதிகமாகும் சார். அதை நம்பியும் நாம் விளையாடிக்கிட்டே இருப்போம். அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா இனி ரன்ஸ் வராதுன்னு தோணும். ஸோ எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஆனால் எனக்கு அது இப்போ இல்லைன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சா? ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்க நெட் பிராக்டிஸ் பண்ண மாட்டீங்க? அதாவது பெரிய மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி? ஆமாம், ஒரு சில வாட்டி இப்படி நடக்கும், நான் பண்ண மாட்டேன். ஆனால் நம்ம நிறைய விளையாடும்போது அதுக்கப்புறம் நாம் எப்படி ஃபீல் பண்ணுறோன்றதுல தான் இருக்குது. மேட்சுக்கு முன்னாடி நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு தோணும்ல, ஒரு சில வாட்டி தோணாது. இன்னொரு வாட்டி த்ரோ டவுன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தோணும், அதுலேயே நிறைய கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நான் இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ இப்படி யோசிக்கிறது இல்லை. என்னைக்காவது இப்படி நடந்திருக்கா? நீங்க மூட நம்பிக்கை எல்லாத்தையும் விட்டதுக்கு அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்த மாதிரி? ஆக்சுவலி இங்கிலாண்டில் என் கூட நடந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரீஸை பற்றி நீங்கள் சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் என்னோட மைண்ட் செட் என்னோட மைண்ட் செட் நல்லா இல்லை. நான் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணேன். இந்தியா வந்ததுக்கப்புறம் எனக்கு பேக்கில் இன்ஜுரி கூட ஆச்சு. ஸோ நான் 15 days பெங்களூரில் இருந்தேன். எப்போ பார்த்தாலும் தனியாக ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னால் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண முடியல, ஏன்னா பேக் ப்ராப்ளம் இருந்ததால். அதுக்கப்புறம் நான் ஃபிட் ஆனதுனால மறுபடியும் செலெக்ஷன் ஆனேன். அந்த சீரீஸ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்னா ஒரு பேட் டைமுக்கு அப்புறம் கம்பேக் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அந்த நேரத்தில் நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ரன் எடுத்தேன், ஆனால் அதுக்கப்புறம் 3 மேட்ச்சில் ரன் எடுக்க முடியல. அப்போ என்னோட மூடு கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகிடுச்சு. அப்புறம் MS தோனி என்னை கூப்பிட்டு பேசினார். என்னோட மூடு சரியில்லைன்னு அவருக்கு தோணியிருக்கு. ஸோ அவர் என்ன ப்ராப்ளம்னு கேட்டார். நான் சொன்னேன் என்னோட மைண்ட் செட் இப்படி இருக்குன்னு. அவர் என்ன சொன்னார்னா, எதை பற்றியும் நீ யோசிக்காத, நீ விளையாட்டில் மட்டும் கவனத்தை செலுத்துன்னு. ஸோ அன்னைக்கு எங்களுக்கு அது லாஸ்ட் மேட்ச், ஒன் டே மேட்ச். ஸோ எல்லாமே புது ரிஸ்ட்மேண்ட், புது பேட்ஸ் எல்லாமே, அதாவது புது பேக். எந்த ஒரு ப்ராக்டிஸும் பண்ணாமல் நேராக மேட்ச்சில் போய் செஞ்சுரி அடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கிறதே நிறுத்திட்டேன். இதனால் எந்த யூஸும் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அந்த ஆட்டத்துக்கு அப்புறம் உங்கள் மூட நம்பிக்கை எல்லாமே பறந்து போயிடுச்சு, அதாவது அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருவேளை பேட் அண்ட் கிளவுஸ்னால ஏதாவது நடந்துச்சுன்னா ரோஹித் சர்மாவுக்கும் கொடுத்தாகணும், ஏன்னா அவருடைய லக் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு. இல்லை சார், நான் சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டிஷனில் எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அப்புறம் இதனால எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஆனால் முன்னாடியில் நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, எப்போவுமே சச்சின் டெண்டுல்கர் ஃபர்ஸ்ட் ரைட் பேடை தான் போட்டுப்பாருன்னு. கரெக்டா அது? ஆமாம், நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார், ஆனால் என்றைக்கும் அதை நோட்டீஸ் பண்ணதே இல்லை அவர் எந்த பேடு ஃபர்ஸ்ட் போட்டிருப்பாருன்னு. ஆனால் அது அவரோட பழக்கம், அது சூப்பர்ஸ்டிஷியஸ்னு சொல்ல முடியாது, அது அவரோட பழக்கமாக இருந்துச்சு. நம்ம ஆரம்பத்துலேருந்து பேடை பண்ணுறதால அது நம்மளோட பழக்கமாகவே மாறிடும் சார். சார், நீங்கள் டெஸ்ட் மேட்ச் அதிகமாக விளையாட விரும்புகிறீங்களா இல்லை T20 மேட்ச் விளையாட விரும்புகிறீங்களா? நான் பர்சனலி டெஸ்ட் மேட்சஸை அதிகமாக விரும்புவேன். ஆனால் உங்களுக்கு T20 பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல? இது என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். ஆனால் ஆஸ் அ கிரிக்கெட்டர் பர்சனலி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது டெஸ்ட் மேட்சஸில் கொடுக்குற சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது T20லேயோ இல்லை ஒன் டே மேட்சஸ்லேயோ இருக்காது. அவர் கேள்வி இன்னும் முழுசாக கேட்கல. அவர் என்ன கேட்க வந்தார்னா, T20 விளையாடுறது நல்லா இருக்குமா, IPL விளையாடுறது நல்லா இருக்குமா, இல்லை ஆட் ஷூட் பண்ணுறது தான் நல்லா இருக்கு? ஆட் ஷூட்னா சார், அது பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு ரிவார்ட் மாதிரி ஆன் ஃபீல்டு. அதை நான் ஒரு ஆன் ஃபீல்டு ஒரு வேலைன்னும் போது அதை பண்ணி தான் ஆகணும். ஸோ வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ அது ஒரு ரிவார்டு. அது நான் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி. ஆமாம், அப்படியும் சொல்லலாம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணால் அது பர்ஃபார்மன்ஸை பாதிக்கும்னு. சச்சின் அப்புறம் தோனி இவங்க 2 பேருக்கு அப்புறமா அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் என்டோர்ஸ்மெண்ட்ஸ் வருது. சார், அகெயின் இது ஒரு இண்டிவிஜுவலாக டிபெண்ட் ஆகிருக்கு, எவ்வளோ டைம் ஒதுக்குறாங்கன்றதை பொறுத்து. ஒருவேளை
ஏதாவது ஒரு ஈவெண்ட் எனக்கு முக்கியம் இல்லைன்னு தோணுச்சுன்னா, என்னோட ப்ரையாரிட்டி ட்ரைனிங்காக இருந்துச்சுன்னா, அப்போ நான் ஆப்வியஸ்லி அந்த ஈவெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு ட்ரைனிங் பண்ணுவேன். இதெல்லாம் ஒரு லேம் ரீசன் தான் சொல்லணும். நமக்கு 4 ஆட்ஸ் வந்துருச்சு, அப்புறம் அடுத்த சீசனில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க. இந்த காரணம் தான் சொல்லுவாங்க நிறைய பணம் சம்பாதிச்சிட்டான்னு. ஆனால் நமக்கு நிறைய ஆட்ஸ் கிடைக்கிறதே கிரிக்கெட் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து தான் சார். அதை ரியலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அப்புறம் நான் இதை கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். டைம் ஆகும், ஆனால் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி முழுமையாக கிரிக்கெட் மட்டும்தான் சார். சரி, மக்களுக்கு நீங்க குறைஞ்சபட்சம் இந்த வாக்காவது கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிரிக்கெட்டா தான் இருக்கும். ஒருவேளை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்னால உங்க பர்சனல் கிரிக்கெட்டுக்கு பாதிப்பு ஏற்பட்டா நீங்க அதுல இருந்து விலகிடுவீங்க. கண்டிப்பா சார். ஒருவேளை பாதிப்பு ஏற்பட்டா நான் அதை கண்டிப்பா விட்டுருவேன். சார், என்னோட क्वेश्चन என்னன்னா, நீங்க மூவிஸ் வந்தீங்கன்னா நீங்க என்ன ரோல் பண்ணுவீங்க? ஆஸ் ஏ கிரிக்கெட்டர் இல்ல ரொமான்ஸ் ரோல்ஸ் ஏதாவது பண்ணுவீங்களா? நான் மூவிஸ்ல வரேன்னு யார் சொன்னாங்க? இல்ல நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நீங்க தப்பான நியூஸ்லாம் ரொம்ப கேட்காதீங்க.